பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த ஒரு சந்தி காலத்தில் சனிக்கிழமையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். மத ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். அடியார்களை மறைத்து நீர் பேசும் உம்முடைய இறை வார்த்தை ஆண்டவரே உடைய பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபமாக இருக்க முடியாது ஜபிக்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜப வேலையை ஆசீர்வதியும். எங்கள் குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் ஆண்டவரே எல்லாருக்கும் போய் சேர கிருபை தார். பாடுகளின் தாசனாம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே கல்வாரி சிநேகம் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். கல்வாரி சிநேகம். கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை கழிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை கழிப்போடு என்றும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம் கல்வாரி சிநேகம். கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். வாழ்வில் இன்னமும் வாழ்வோம் இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதொர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோம் இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவுன் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாவுன் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோம் உம்மை காணட்டும் கல்வாரி சிநேகம். கரைத்திடும் என்னை கல்வனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீப
பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஒரு சந்தி காலத்தில் மீண்டுமாக காணொளி வழியாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முழுவதுமாக. யோபு என்கின்ற புத்தகத்தை நாம் பார்க்கும்போது இது ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் அதே நேரத்தில் தலை சிறந்த ஒரு நூலாகவும் கடவுளுக்கு ஏற்ற நீதிமானாக வாழ்ந்த யோபுவை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு செல்வர், கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவர். கடவுளின் அனுமதியுடன் சாத்தான் யோபுவை சோதித்தான். இதனால் யோபு தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், உடல் நலத்தை இழந்தார். இருப்பினும் அவர் கடவுளை தூற்றினார் இல்லை, அவருக்கு ஏற்புடையவராகவே வாழ்ந்தார். அவர் மனைவியும் நண்பர்களோட வாக்குவாதம் செய்து இறைவனின் நீதியை விளக்க முயன்றார்கள். பழைய ஏற்பாட்டு பின்னணியின்படி துன்பத்திற்கு காரணம் ஒருவர் செய்யும் பாவமே. ஆகவே யோபு படும் துன்பத்திற்கு காரணம் அவர் செய்த பாவமே என்பது நண்பர்களின் கூற்று. தாம் அத்தகைய குற்றம் ஏதும் செய்யவில்லை என்பது யோபுவின் மறுப்பு. இவ்வாறு நீதிமான் ஏன் துன்பப்பட வேண்டும் என்ற வினாவிற்கு விடை காணும் போக்கில் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. இதனுடைய காலகட்டம் நிச்சயமாக தெரியவில்லை. பல அறிஞர்கள் இது பாபிலோனிய அடிமைதலைக்கு பின்னர் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. யோபு 1 முதல் 5 வசனங்களை பார்த்தா யோபுனுடைய கேரக்டர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்றது. ஊத்ஸ் என்கின்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார். மாசற்றவரும் நேர்மையானவரும், கடவுளுக்கு அஞ்சி தீயதை விளக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாட்களும் மிக பலர் இருந்தார்கள். கீழை நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராயிருந்தார். பெரிய பணக்காரராக, பெரிய பணக்காரர். எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு பெரிய சோதனை அவருக்கு வருகிறது. அவருடைய புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாட்களில் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காக எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றார். ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலாவி வருகிறேன் என்றார். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விட்டு விலகி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். யோபுவை பற்றி கடவுளே ஒரு சாட்சி கொடுக்கிறார், ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளை பற்றி கடவுள் அந்த மாதிரி சொல்லுவாரா? நம்மை பற்றி கடவுள் என் மகன் என் மகள் இவள் என்று நம்முடைய பெயரை சொல்லி உலகத்துல கடவுளுக்கு அஞ்சி நடக்கிற மகனாய் மகளாய் இவள் வாழ்றா, வேதத்தை படிக்கிறா, ஒவ்வொரு நாளும் இறை பக்தியோடு ஆலயத்து வருகிறாள், திருவிருந்து பெறுகிறாள், கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழுகிறாள் என்று சொல்ல முடியுமா? சிந்தித்து பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயரோடு வாழ்ந்தவர் யோபு. பிசாசு மறுமொழி சொல்லுகிறான், ஆண்டவரிடம் ஒன்றுமில்லாமல் யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான். அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகை செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்கு உரியவற்றின் மீது கை வையும், அப்போது அவன் உன் முகத்திற்கு நேராக உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்கு உரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் உன் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலை என்று புறப்பட்டான். எல்லாம் கவனிங்க, ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறார் சாத்தானுக்கு, நீ போ,
எதனாலையும் செய், ஆனா அவன் மேல மட்டும் கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டார். வேற வாரா சாத்தான் வந்து என்ன செய்யறான் பார். யோபு பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழக்கிறார். ஒரு நாள் யோபுவின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபுவிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றுக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாழ்மணியில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்கு இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணில் இருந்து வந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி தம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டார்கள், ஊழியர்களை வாழ்மனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று பெருங்காற்று பாலை நிலத்தில் வந்து வீட்டின் மேல் வீசி 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழு, அவர்களும் அடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றார். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியாய் நான் வந்தேன், அங்கே திரும்பகையில் பிறந்த மேனியாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. எல்லாம் கவனிங்க. ஆசீர்வாதமாயிருந்த ஒரு மனிதன், சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்த ஒரு மனிதன் அப்படி வாழ்க்கையில ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழக்கிறார். ஆடு மாடு ஒட்டகங்கள் இல்லையா, கழுதைகள், ஆண் பணியாளர்கள் பெண் பணியாளர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இதெல்லாம் கூட பரவாயில்ல, போட்டோம், சம்பாதித்துக் கொள்ளலாம். தன் பிள்ளைகளை இழந்து விட்டார். 3 பெண் பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளை ஒரே நாள்ல எழுந்திருக்கிறார். எப்படி இருக்கு அவர் யோசித்து பார் இல்லையா. இதுக்கப்புறம் அவருக்கு உடல்ல பருக்கள் வேற வருகிறது. அதனால்தான் அவர் தலையை மழித்து கொண்டு அவர் எழுந்து உட்கார்ந்தார், மண்டியிட்டு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், அதனால கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்த அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் ஜபிக்கிறான். பாருங்க, அதான் இல்லையா பரலோகத்தில் நடந்த உரையாடலை நம்ம பார்க்கிறோம். 6 முதல் 12 பிசாசு கூட நடக்குது. அதுக்கப்புறம் யோபு எல்லாத்தையும் இழந்து விடுகிறார். ஒரே நாளில் யோபு தனது ஆஸ்திகளையும் ஊழியக்காரர்களையும் கடைசியாக தன் பிள்ளைகளையும் இழக்கிறார். இது வந்து பேர் இழப்பு, கிரேட் டிஸ்ட்ரக்ஷன். அடுத்தடுத்து வந்த 4 செய்திகள் யோபுவின் உலகத்தையே தலைகளாய் மாற்றின. யோபுவின் பணிவு, யோபு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான், தரைமட்டம் குனிந்து பணிந்து கொண்டார். அவர் தேவனை தோற்றவே இல்லை. அவருடைய அறிக்கை பாருங்க, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்பி போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அவருடைய இறுதி தீர்மானம் பாருங்க, இவருடைய இல்லாத விசுவாசம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, கடவுளை பற்றி மதீனமான காரியத்தை பேசவே இல்லை. ஆசீர்வாதத்திற்காக அல்ல, கடவுள் தேவனாயிருப்பதனாலேயே நாம் அவரை நேசிக்க வேண்டும் இல்லையா. சோதனைகள் வரும்போது ஏன் எனக்கு என்று கேட்பதை விட, இந்த சூழ்நிலையிலும் நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம் என்று யோபுவை போல நாம் சிந்திக்க வேண்டும். நம்மிடம் உள்ளதை கடவுள் பறிக்கவில்லை, மாறாக மேலான ஒன்றை கொடுக்கவே சிலவற்றை அனுமதிக்கிறார். இன்னைக்கு இது சவாலான ஒரு கேள்வி. உங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டாலும் உங்களால் யோபுவை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியுமா? இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற பெரிய ஒரு கேள்வியாக, சவாலாக இருக்கிறது. இம்மான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும், ஐயோ ஆண்டவர் கண்ணில்லையே, ஆண்டவர் காதில்லையே, மூக்கில்லையே, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாரு என்று சொல்லி நாம் தேவனை தூஷிக்கின்றவர்களாக இருக்கிறோம் இல்லையா. அதுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் நம்ம செய்கின்றது. அவரை பழிக்கிறோம். நிறைய பேர் ஆலயத்திற்கே போறதில்ல. ஏன்னா ஆலயத்துக்கு வந்துதான் இந்த பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் நிறைய துன்பத்தை கொடுத்துட்டாரு, சோதனையை கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கையில் என் கணவனை எடுத்துக்கினாரு, என் மனைவியை எடுத்துக்கினாரு, என் பிள்ளைகளை எடுத்துக்கினாரு, எனக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு, எனக்கு உடல்ல இந்த பலவீனம் வந்துடுச்சு, அதனால நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், கடவுளை மறந்துட்டேன், நான் வேற மதத்துக்கு போறேன், மாற்று மதத்துக்கு போறேன். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்.
நம்ம ஆலயத்துல ஆண்டவருக்கு பிள்ளையாக வாழ்வதை விட மேலான பாக்கியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை, கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் வாழும்போதுதான் ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் தருகிறார். இதே யோபு 42:10 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் யோபுவை எப்படியாக ஆசீர்வதித்தார் என்று பார். யோபு 42:10 நான் படிக்கிறேன். யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்காக ஆக்கினார். எத்தனை மடங்கு? 2 மடங்கு. நீ பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தா உடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்களை, பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார். சோதனைகளை மாற்றுவார். சோதனைகளை சாதனைகளாய் மாற்ற வேண்டும். சோதனைகளை படிக்கட்டுகளாய் மாற்ற வேண்டும். தடைக்கல்லை நம்ம படிக்கல்லாய் மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான தேவ பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்காக வாழும்போது நிறைய தடைகள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம். நிறைய உதாரணங்கள் நமக்கு வேதத்துல இருக்குது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, பெரிய சோதனை வந்தது. அவனை சிறையிலே போட்டார்கள். ஆனால் அவன் அமைதியா இருந்துட்டானா? தேவனை அங்கேயும் மகிமைப்படுத்துறான். அந்த இடத்துல கூட கடவுள் அவன் யோசேப்பு கடவுளை தூஷிக்கவே இல்லை. ஒரு வார்த்தையில கூட யோபுவை போல அவன் தூஷிக்காம அவன் மிக உற்சாகத்தோடு தைரியமாய் ஆண்டவரை துதித்தான். கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். ஆம் தேவ பிள்ளைகளை, நாமும் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் மரித்தாலும் ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவருக்காக இந்த உலகத்துல சாட்சியாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே கர்த்தர் தாமே இந்த அருமையான திருவசனத்தினாலே நம்மை பலப்படுத்தி நம்முடைய சோதனைகளை எல்லாம் சாதனைகளாய் மாற்றி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சோதனையிலும் ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கும்படியாய் நல்ல ஒரு வாழ்வை வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சோதனைகளை சாதனைகளாய் மாற்றுகிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்திலே, வனாந்தரத்திலே உமக்கு சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் பிசாசை ஜெயித்தவரே, வென்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கும் அந்த பலத்தை தாரும். நாங்களும் ஆண்டவரே சின்ன 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 விஷயங்கள் வரும்போது சோர்ந்து போகிறோம், பலவீனப்படுகிறோம். அந்த நேரத்தில் உங்களுடைய உறவில இருந்து வெளியே போய் விடுகிறோம். அதனால எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம், வேதனை உண்டாகிறது. உம்மை பழிக்கிறோம், தூஷிக்கிறோம். ஆனால் யோபு தன் வாயினால் ஒரு வார்த்தையினால் கூட ஒரே நாளிலே தன் ஆடு மாடு சொத்து தன் பிள்ளைகளை இழந்து தன் உடல் நலத்தையே இழந்தாலும் கூட உம்மை தூஷிக்கவே இல்லை. உம்மை அவன் பற்றி பிடித்து கொண்டான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை துதித்தான். அது போல நாங்களும் கூட இந்த உலகத்துல ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் எல்லா சோதனைகளை ஜெயித்து சாதனைகளாய் மாற்ற ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இதனாலும் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். எல்லாருடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளை மாற்றும், சாதனைகளாய் மாற்றும். ஆண்டவர் கிருபை இந்த சோதனைகளிலே ஆண்டவர் எங்களோடு இருக்கும்படியாய் எங்களுக்கு பலத்தை தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடும். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாரி மேஞ்சக்காவை மண் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம், மார்த்தல் மகளுக்காக ஜபிக்கிறோம். நாளை சென்னைக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார்கள். பயணிகளை வாய்க்கு செய் பத்திரமாய் சென்று பத்திரமாய் திரும்பி வரட்டும். அதே போல ஆண்டவர்களை அன்புக்குறைச்சாக சார்க்காக டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இன்னும் ஆண்டவர் நிறைய பாடல்களை வாசித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவரை பலப்படுத்தும். ஆண்டவரை அடியேனையும் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வாதியும் உடைய ஊழியத்தை மிக சிறப்பாக திறம்பட செய்ய ஆண்டவர் கிருபைத்தார். இந்த நாட்களிலே பல ஆலயங்களுக்கு சென்று வார்த்தைகளை வளமையோடு பிரசங்கிக்க அடியனை பலப்படுத்த வேண்டுமாய் நான் ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனமா சுவீனமாக்கலாம் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய எல்மாங்கு திருச்சபை தலைவர் திரு ஆண்டவர் டிஎஸ்பி பாஸ்கரன் சாருக்காக ஜபிக்கிறோம். கொடுத்தவர்கள் சுகத்திற்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை இந்த தேவன் பரத்திலிருந்து தந்து நீர் வழி நடத்துகிற மனைவி பிள்ளைகள் குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆசீர்வாதம். அதே போல அவருடைய கனடி டாக்டருக்காக அவருடைய அன்பு ஆண்டவரே அருமையான சம்பந்தி ஃப்ளாரன்ஸ் பக்தநாதனுக்காக மகள் மருமகனுக்காக அவர்களுக்கு குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றும். அவருடைய அக்கா மகன் லூக் பிரேம் சிங் ஷாலினிக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றி சுகத்தை தாரும். அதே போல ஆண்டவரே என்னுடைய ஷீபாக்காவுடைய அன்பு மகள் மேலின் கார்த்திகாவுக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றம். இந்த கால்வழி இடுப்பு வழி எல்லாம் மாறட்டும் ராஜா. இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகமா இருக்கிறாங்களோ கண்ணோக்கி பார். அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானம் திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வாதி வழிநடத்தும். ஆண்டவர் பாபனப்பள்ளி சபை கட்டுவதற்கு உதவி செய்ய ராஜா. இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் காசுக்கு ஆண்டவரை பணத்தையும் கொடுத்து ஜபிக்கவும் கர்த்தர் கிருபை தார். அதே போல ஆண்டவர் நாளில் பிறந்த நாளை காணுகின்ற செய்யாறு
ஆண்டவர் ஃபயர் சர்வீஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் பெர்னார்ட் ஜஸ்டின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பு மனைவி ரிட்டையர்ட் நர்ஸ் ஆண்டவரே செய்யாறு மிஸ்ஸஸ் வசந்தி மற்றும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வாதம் வழிநடத்தும் உடைய தேவைகள் எல்லாம் சந்தி இந்த பிறந்தநாளில் அவர்கள் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியோட சமாதானமாய் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் இந்த நாளை விசேஷித்த நாளை கொண்டாடுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வாதம். குறிப்பாக இந்த ஒரு சந்தி நாட்களிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உமக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து நாளை தினத்தில் ஒரு சந்தியின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே பாடல்களை பாடி ஜெபிக்கவும் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் கிருபை தார். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தாரும். போர்கள் பதட்டங்கள் இயற்கை பேரிடர்களிலிருந்து காத்தருளும். இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி பிரதமர் முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தாரும். ஆண்டவரை ஜாதி மதம் இனம் மொழி பேதமின்றி ஒற்றுமையாக வாழ கிருபை தாரும். பாதுகாப்பை தாரும். தேசத்திற்கு பாதுகாப்பை தாரும். அதே போல விசேஷமாக என்னுடைய அன்புக்குரிய ILC திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். 3 சபை சங்கங்கள் போதகர்கள் ஊழியங்கள் ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்களுக்காக உடைய ILC பொறுப்பாளர்களுக்காக ஆம்பர் சபை சங்க பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும் விளைவனங்கள் பாவ குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய ஆண்டவர் சிலுவைக்கு நேராக ஆண்டவர்களை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்தருளும் வழி நடத்தும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கல்வாரி சிலுவையின் அன்பு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட்.